ஷார்ட்டாக ஒரு கிரிப்டோ அப்டேட்டு. சிந்தியா மேரி லூயிஸ் அப்படிங்கிறவங்க வந்து இவங்க அமெரிக்காவில் வந்து ஒரு அட்வொகேட்டு, அது மட்டும் இல்லாமல் பொலிட்டீஷியன். இவங்க வந்து அமெரிக்காவில் வந்து பிட்காயினு கிரிப்டோ கரன்சி எந்த அளவுக்கு வந்து நம்ம ஹோல்டிங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அமெரிக்காவின் கரன்சியான டாலரை வந்து ஸ்ட்ரென்த்தாக நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுருக்க உதவுன்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் பெரிய நியூஸ் சேனலான ஃபோக்ஸ் நியூஸ் பிஸ்னஸ் அந்த நியூஸ் சேனல் வந்து அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் வந்து கிரிப்டோஸர் மத்தியில் வந்து பெரிய லெவலில் வந்து உங்களோட வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு கிரிப்டோஸர் வந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிப்டோஸர் வந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு அவங்க ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஷார்ட்டாக ஒரு கிரிப்டோ அப்டேட் சந்திப்போம். பாய். No central bank digital currency. I'm so happy about that because that's a means of surveillance of the American people. But we want to make sure people can have individual wallets for their Bitcoin so they have that sovereign over their own money. We know we want the US dollar to remain strong. And actually having Bitcoin